கடந்த மாதம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுரை மாவட்டம் மேலூர்ல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுகிறதை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அரசு அனுமதி தரல. ஏன்? முதலமைச்சர் டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கப்படுவதை எதிர்த்து தீர்மானம் ஏற்றிட்டாரே. அப்படி டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் பொறுப்புல இல்லாதனாலதான் இருக்கும், நான் இருக்கும் வரை அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகும் ஏன் சீமானவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு, இதுல அவர் அரசியல் ஆதாயம் தேடுறாரு அப்படின்னு சில புடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க திட்டமிட்டுள்ள அந்த 15 கிராம பகுதியில் உள்ள மக்களும் நடைபயணமா மதுரை தபால் அலுவலகத்தை நோக்கி நடக்க தொடங்கிட்டாங்க. என்ன காரணம்? நீங்கள் போட்ட தீர்மானத்துல எப்படி நம்பிக்கை இல்லாம நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பிதங்கள் நம்பிக்கை இல்லாம ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்களோ அதே போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது அவர் போட்ட தீர்மானத்தின் மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதான் காரணம். மக்களுக்கு மன்னர் மீதும் நம்பிக்கை இல்லை, இளவரசர் மீதும் நம்பிக்கை இல்லை. அவங்களுடைய உரிமைகளை, அவங்களுடைய நிலத்தை அவங்களே போராடி மீட்கணும்னு கிளம்பிட்டாங்க.